இந்த ரிஷப ராசிக்கு உச்சம் பெறும் காலகட்டத்தில் என்ன நடக்குது? பொதுவாக உங்கள் ராசி அதிபதி உச்சம் பெற்று உலக அளவில் பல மாறுதல் நடக்குது. இன்றைக்கி ஒரு கிரகம் உச்சம் பெறுது அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அது சுக்கிரன்னா 16 வகை செல்வங்களை அள்ளி தரக்கூடிய லட்சுமி கடாட்சம் வழங்கி இல்லாதவங்களுக்கு வேலை இருக்கும். வேலையில் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும். சார் வெளிநாடா உள்ளூரா இது மாதிரி பல கேள்விகள் இருக்கக்கூடியது இரண்டுமே நடக்கும். அப்போ ஜாதக ரீதியாக லக்ன ரீதியாக பார்த்து துல்லியமாக எடுத்துட்டா நிச்சயமாக குழந்தை பார்க்கும்போதே நம்ம அதில் ஸ்பெஷலிஸ்ட்டாக நம்ம பார்ப்போம். அதில் ஜாதக ரீதியாக இது எக்டோபிக் ப்ரெக்னன்சி வருமா, இல்லை உங்களுக்கு கரு முட்டையில் பிரச்சனையா, இந்த மாதிரி ஜோதிட ரீதியாக அனலைஸ் பண்ண முடியும். அப்போ ஜோதிட ரீதியாக பார்த்தா ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் தான் சொன்னார். அப்போ எப்படி சூஸ் பண்ணணும், இதே வீடு சூஸ் பண்ணுறாங்க எந்த தலைவாசல் இருக்கணும், எந்த ஏரியாவில் இருக்கணும் சொல்லுவோம். உங்கள் பார்க் பக்கத்தில் எடுப்பீங்களா, ஸ்கூல் பக்கத்துலையா, ஹார்ட் ஆஃப் த சிட்டியா, இல்லை பைபாஸ் ரோடு ஒட்டியா, நீங்கள் தனித்து வீடாக இருப்பீங்களா, வாடகை வீடா? இது ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உச்சம் பெறும் இந்த ரிஷப ராசிக்கு உச்சம் பெறும் காலகட்டத்தில் என்ன நடக்குது? பொதுவாக உங்கள் ராசி அதிபதி உச்சம் பெற்று உலக அளவில் பல மாறுதல் நடக்குது. இன்றைக்கி ஒரு கிரகம் உச்சம் பெறுது அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அது சுக்கிரன்னா 16 வகை செல்வங்களை அள்ளி தரக்கூடிய லட்சுமி கடாட்சம் வழங்குகின்ற கிரகம். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனி பகவானோடு சேர்கின்ற காலகட்டத்தில் நடக்கும் உலகியல் மாற்றம். அந்த மாற்றத்தில் உங்களுக்கு நடக்கிறது என்ன? ரிஷபராசிக்கு சொல்லவா வேணும், உங்கள் ராசி அதிபதி உச்சம் பெற்றால் சார் தவறவிட்ட வாய்ப்பை அனைத்தும் பிடிக்கக்கூடிய வாய்ப்பு. சார் எதெல்லாம் மிஸ் பண்ணலாம், எதை பிடிக்கலாம் அப்படிங்கிறது. இந்த நேரத்தில் தொழில், குறிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்டது, குழந்தை பிறப்புகள், லாபம் வந்துடுமா, சொத்து சுகம் வாங்கிடுவோமா, ஏன் எனக்கு மட்டும் ஒரு மாதிரி இருக்குது, ஏதோ செய்வனையாக இருக்குமோ, திருஷ்டி தோஷமாக இருக்குமோ, இது மாதிரி பல கேள்விகள் இருக்கு இல்லையா, அத்தனைக்கும் விடையாக இந்த இருக்க போகுது. ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரிஷபராசி லட்சுமி கடாட்சம் மகாலட்சுமி யோகம் பெறுகின்ற காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புத பலனை அள்ளி கொடுக்க போகிறார். பொதுவாக ரிஷபராசினாலே ஒரு அட்ராக்ஷனுங்க, ஈஸி டு அட்ராக்ட் பீப்புள். அது மட்டும் இல்லாமல் இவங்க பேச்சு திறமை கொண்டு நகைச்சுவையாகவும் பேசுவாங்க. இவங்க இருக்கும் இடத்தில் 10 பேர் கூடி இருக்கக்கூடிய விரும்புவாங்க. பெண்கள் அதிகமாக கூடும் இடங்கள் எல்லாம் இவங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. இவங்க ஒரு இடத்துல ஆணாக இருந்தால் கூட இவங்க பார்த்திங்கன்னா அதிக பெண்கள் சம்மந்தப்பட்ட தொழில், இல்லை ஒரு க்ரியேட்டிவிட்டி இந்த மாதிரி இருக்கும். பேங்கிங் செக்டார், இதில் ஏதோ ஒன்று இவங்க வீட்டு அருகில் வந்துடுவாங்க. ஆடு மாடு பசு சம்மந்தப்பட்டது ஏதோ ஒன்று இவங்களுக்கெல்லாம் யோகத்தை கொடுக்கிற காலகட்டம். இப்போ உச்சம் பெறுகிற காலகட்டம். உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி உச்சம் பெறும் காலகட்டத்தில் முதல்ல சார் வேலை வாய்ப்பு அற்புதமாக இருக்குது. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை இருக்கும். வேலையில் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும். சார் வெளிநாடா உள்ளூரா இது மாதிரி பல கேள்விகள் இருக்கக்கூடியது இரண்டுமே நடக்கும். அப்போ ஜாதக ரீதியாக லக்ன ரீதியாக பார்த்து துல்லியமாக எடுத்துட்டா நிச்சயமாக பலாபலிதனமாக இருக்கும். இப்போ நிறைய பேர் சார் நான் வேலையை விட்டு தொழில் தொடங்கலாமா, இப்படி ஒரு சிலர். நான் தொழில் பண்ணிகிட்டு இருந்தேன், எனக்கு விட்டுட்டு வேலைக்கு போகலாமா, இது இன்னொரு கேட்டகரி. இந்த வேலையிலே பார்ட் டைமாக பண்ணட்டுமா, ஒய்ஃப் பேரில் போட்டு பண்ணட்டுமா, இது மாதிரி பல கேள்விகள் சந்திச்சுட்ருக்கோம். நான் ரியாலிட்டி என்ன தெரியுங்களா, பொதுவாக இந்த மாதிரி பார்க்கணுன்னா கோச்சாரம், தசாபுத்தி, லக்ன அம்சம் என்ன, உங்கள் பொருளாதாரத்திற்கு இப்போ கிரகங்கள் என்ன சொல்லுது, இதெல்லாம் பார்க்கணும். கோச்சார ரீதியாக எல்லாமே ஓகே தான் சொல்லுது. ரைட், இந்த ராசிக்கு இப்பொழுதுங்க உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 5க்குரியவர் 10ல் பயணிக்கும் காலகட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் யோகம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் தொழில் ரீதியாக ஒரு முதலீடு செய்யலாமா, இல்லை இடம் பொருள் வீடு சம்மந்தப்பட்டதுக்கு பண்ணலாமா, ஒரு இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், ஒரு பூர்வீக சொத்தை பார்க்கலாம், இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட கால சூழ்நிலை வந்திருக்கு. நிச்சயமாக அதுக்குண்டான அம்சம் உண்டு. நிறைய கணவன் மனைவிகள் இந்த பிரச்சனைகள் பிரிவுகள் இருந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்பு, முத்தான வாய்ப்பு. சார் ஆல்ரெடி கணவன் மனைவியில் டிஸ்பியூட், ஃப்ரெண்ட்ஸில் இருந்தவங்க, தொழில் பண்ணிகிட்டு இருந்தவங்கள, சொந்த பந்தத்தில் இந்த மாதிரி டிஸ்பியூட் இருக்கவங்களும் சேருகிற காலகட்டம் வந்திருக்கு. நிச்சயமாக இது கொஞ்சம் பார்த்து என்ன ஏதுன்னு பேசி கொஞ்சம் விட்டு கொடுத்தால் அள்ளி செல்லக்கூடிய காலகட்டம். அப்போ உங்கள் ராசிக்கு ஆல்ரெடி 2ஆம் அதிபதி குரு வக்ர நிவர்த்தி வேறு அடைகிறார். அப்போ தானிய யோகங்கள் அற்புதமாக இருக்கிற காலகட்டம். இந்த நேரத்தில் வளர்ச்சி பெற்றிருக்காங்க, இருக்கும். சார் குழந்தை சம்மந்தப்பட்டதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்கிற காலகட்டம். 2ல் குரு இருந்து 5க்குரியவர் ராகுவோ கேதுவோ சம்மந்தப்படும் காலகட்டத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் குழந்தை வந்துடும். அப்போ குழந்தை பார்க்கும்போதே நம்ம அதில் ஸ்பெஷலிஸ்ட்டாக நம்ம பார்ப்போம். அதில் ஜாதக ரீதியாக இது எக்டோபிக் ப்ரெக்னன்சி வருமா, இல்லை உங்களுக்கு கரு முட்டையில் பிரச்சனையா, இந்த மாதிரி ஜோதிட ரீதியாக அனலைஸ் பண்ண முடியும். அப்போ ஜோதிட ரீதியாக பார்த்தா ஃபஸ்ட்டு நேச்சுரலாக ஐயுஐயா ஐவிஎஃப்ஆ, இல்லை என்ன மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் எப்போ சரியாகும், கால நேரங்கள் என்ன,
தெளிவாக பார்த்தாலும் அது சூட்சம விஷயமாகவே பார்ப்போம். இது தனியாகவே அனலைஸ் பண்ணுவோம். இதை மற்ற ஜாதகம் இன்னும் திருமணம் ஆண் பெண் 2 ஜாதகம் ஒப்பிட்டு அனலைஸ் பண்ணி பார்த்தா நிச்சயமாக குழந்தை இல்லை என்ற அப்படின்னு வரக்கூடாது, யாருக்குமே இல்லை என்று சொல்லக்கூடாதுன்னு தான் இவ்வளோ இந்த டீப்பாக நம்ம அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து சார் இடம் வீடு சொத்து சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் பாருங்கள். செகண்ட் ஹேண்ட் சம்மந்தப்பட்ட வீடு கூட வாங்க அமைப்புண்டு, ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணுற மாதிரி வரும். இதே வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட எலக்ட்ரானிக்கல் சாதனம் வண்டி வாகனங்கள் யோகங்கள் இருக்கிறது, வாங்கிடலாமா? நிச்சயமாக வாங்கலாம். இந்த நேரத்தில் வாங்கக்கூடிய அம்சம் உண்டு. ஆனால் ஒரு சிலருக்கு ஒவ்வொரு சில வண்டி தாங்க செட் ஆகும். நான் அடித்து சொல்வேன் இதில் இதுக்கு உங்களுக்கு ஒரு சில வண்டி ஒரு சில எண்கள் இதெல்லாம் இருக்குது. இது இப்போ ரொம்ப பேர் பார்க்குறாங்க. நான் பேங்க் அக்கௌண்ட் வைக்கிற வரைக்கும் பார்க்க முடியும். நான் சொன்னேன் சார் உங்களுக்கு டாட்டா பிராண்டு செட் ஆகாது அப்படின்னு ஒருத்தர் சொன்னேன். இல்லைங்க என்னங்க டாட்டா தாங்க டேஷ் என்னமோ இடிக்கிறத பற்றியும் சொன்னார். அவள் நம்பர் 1ங்க எல்லாம் சொன்னார். சார் உங்களுக்கு செட் ஆகாது. நான் சொன்னேன் உங்களுக்கு நிசான் பிராண்டு தான் சார், நிசானில் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லைங்க அப்படின்னு. உங்களுக்கு அதுதான் செட் ஆகும். அது மாதிரி அது ஒரு 2-3 ஆப்ஷன் கொடுத்தேன். நிசான் கொடுத்தேன், மஹேந்திரா கொடுத்தேன், அவர் டாட்டா. கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த வண்டி அவ்வளோ சிறப்பாக இல்லை, ஒன்று மாற்றி ஒன்று கம்ப்ளைண்ட் தான் சொன்னார். அப்போ எப்படி சூஸ் பண்ணணும்? இதே வீடு சூஸ் பண்ணுறாங்க எந்த தலைவாசல் இருக்கணும், எந்த ஏரியாவில் இருக்கணும் சொல்லுவோம். உங்கள் பார்க் பக்கத்தில் எடுப்பீங்களா, ஸ்கூல் பக்கத்துலையா, ஹார்ட் ஆஃப் த சிட்டியா, இல்லை பைபாஸ் ரோடு ஒட்டியா, நீங்கள் தனித்து வீடாக இருப்பீங்களா, வாடகை வீடா? இதே வாடகைக்கு போகிறவங்களே சொல்லுவோம் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி இந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடாத பார்ப்போம். இப்போ இவ்வளோ துல்லியமாக பார்த்தா தாங்க இன்றைக்கி பழிக்குது. இந்த மாதிரி வகைகள் இந்த ஜாதகத்துக்கு பார்க்கக்கூடிய அம்சம் இருக்குது. சரி, இப்போ குறிப்பாக யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நிம்மடிச்சு பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு விஷயம் நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக்கில் பார்த்திங்கன்னா இது ப்ராக்டிக்கல் கைடுங்க. இந்த காலத்துக்கு தகுந்தாற்போல் நவீன காலத்துக்கு தகுந்தாற்போல் இந்த புக்கம் இருக்குது. அப்போ இந்த புக்கில் பார்த்திங்கன்னா கிரகங்கள், கிரக சூட்சமங்கள், நட்சத்திரங்கள், நட்சத்திர சூட்சமங்கள், ராசி வேறு பாவம் வேறு, கிரக காம்பினேஷன்ஸ். இப்போ 3 கிரகம் சேர்க்கையாக இருக்குது, அது எப்படிங்க பலன் சொல்கிறது? இப்போ பாருங்கள் சூரியன் செவ்வாய் சனி, இதுக்கு என்னங்க பலன்? இது எப்படிங்க எடுக்கணும்? இது எப்படி இது இணைக்கிறது? இதை பற்றிலாம் இருக்குது. பிரசன்னத்தோட டெக்னிக், கோச்சார பலன்கள், அதில் தசாபுத்தி பலன்கள், இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாங்க. எத்தனையும் இதில் இருக்குது. இது அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. இதில் டக்குன்னு கிடைக்கலைன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியும் அந்த எண்களுக்கு நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க எப்படி வாங்கணும். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ நிறைய பேத்துக்கு சார் திருமண யோகம் இருக்கா இல்லையா, திருமணம் இதான் தள்ளி போயிட்டே இருக்குன்னு. பொதுவாக உங்கள் ராசிக்கு திருமண காலகட்டம் வந்து விட்டன. இந்த நிச்சயமாக திருமண யோகமாக இருக்கிறது. சுக்கிரன் உச்சம் பெறும் காலகட்டத்தில் கலஸ்தரங்கள் பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அப்போ ஆல்ரெடி பார்த்த வரனாக இருக்கலாம், திருப்பி வருகின்ற வரனாக இருக்கலாம். இப்போ திருமணம் ஃபைனலைஸ் ஆக போகுது. இப்போ திருமணத்துக்காக கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த வரனே வருகிறது. பொதுவாக ஜாதக ரீதியாக ஒரு சில பரிகாரங்கள் பண்ணணும். இப்போ கேள்வி வரும், சார் குரு பலன் இருக்கா இல்லையா? சூட்சம ரகசியம். அதாவது உங்கள் லக்ன ரீதியாக பார்த்தாலும் நல்லாயிருக்கும். லக்னத்துக்கு உண்டான 7ஆம் அதிபதி என்ன, உங்கள் சுக்கிரன் என்ன, செவ்வாய் என்ன, ஆண் பெண் அந்த தன்மை அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ நிறைய பேர்த்துக்கு சந்திரனை பார்த்தா மட்டும்தான் குரு பலன் எடுக்கிறாங்க, அது வேலை நோக்கும்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. சூட்சமாக இன்னும் டீப்பாக போகலாம். இன்றைய காலகட்டத்துக்கு இப்போ திருமணம் சம்மந்தப்பட்டு கூட்டு சம்மந்தப்பட்டது வருது. இப்போ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட தொழில் யாராக பண்ணணும், இல்லை கொஞ்சம் விரிவாக பண்ணணும், பெரிய லெவலில் டெவலப் ஆகணும் என்று ஆசைப்பட்டவங்களுக்கு இப்போ அந்த மாதிரி அமைப்பு உண்டு. மூத்த சகோதரர்கள் சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் அற்புதமாக இருக்குது. மாணவர்களுக்கு தாங்க கோல்டன் டைம். மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. IELTS TOEFL GRE இந்த மாதிரி அம்சங்கள் அற்புதமாக இருக்குது. நிறைய பேருக்கு ஹெல்த் விஷயம் பார்த்து தாங்க ஆகணும். ஹெல்த்துக்கு சின்ன சின்ன தொந்தரவு வருகிற காலகட்டம். அதிலிருந்து மீண்டு வர உடல்நிலை சம்மந்தப்பட்ட பார்க்கணும். இதிலே நாங்கள் சூட்சமெலாம் இருக்குது. யாருக்கு என்ன மருத்துவமனைகள், என்ன மருத்துவ பேர் கொண்ட ஆணா பெண்ணா, இவங்கள பார்த்தா செட் ஆகும், இதெல்லாம் சொல்லலாம். ஜாதகத்தில் அவ்வளோ விஷயங்கள் புரிந்திருக்கு. நான் ஒரு ஜாதகத்தில் சொன்னேன், அவருக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் மற்றும் புதன் இந்த கிரகங்கள்லாம் ரொம்ப வலிமையாக 11ஆம் வீட்டுக்கு தொடர்பு விட்டுருந்தது. நான் சொன்னேன், இந்த பாருங்கள் உங்களுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு வெங்கடேஸ்வரா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த டாக்டர் பேர் பார்த்திங்கன்னா ஒரு பேர் இல்லை, அந்த பேரை சொல்லி இந்த பேரோட டாக்டரை பாருங்கள். நான் நெட்டில் பார்த்துட்டே சொல்லும்போது அவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. அதாவது அவங்க என்ன சொன்னேன், G6PD ஒரு டெஃபிஷியன்சி, ஒரு ஜீன் டெஃபிஷியன்சி. ப்ளட்டு வந்தால் ப்ளட் வந்துகிட்டே இருக்கும் யூரினில். அந்த மாதிரி அவங்களுக்கு போய் ட்ரிப்ஸ் ஏற்றி காப்பாற்றப்பட்டது இருந்தது. அப்போ தான் சொன்னேன் இந்த மாதிரி இதுக்கு அதில் பார்த்திங்கன்னா அவங்க என்ன பிரச்சனை G6PD இருக்கிறதே அப்போ தான் கண்டுபிடிச்சாங்க. இது மாதிரிலாம் பார்த்து சேவ் பண்ணியிருக்கோம் லைஃப்பை. ரைட், அப்படி எதாவது பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியல எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.